நார்த்தமலை இல்லை, தெலுங்காபுரி சீமை. சரி, கூத்தாச்சபலம் கோர கத்தனத்தில் மகிஷாசாரக்கனாக வாழ்ந்து வர்றேன். விர விட்ட போறீங்களா? காலையில வா, உனக்கு வெட்டி விட்டு வாருங்க. இல்ல 60 ரூபா எடுத்துட்டு வர்றீங்களே. நான் யார்? யார்? நான் தான் அந்த ஊர்ல கடவுள். யாரு? நான் தான் தெய்வம். நீயா? எல்லோரும் என்னைத்தான் வணங்க வேண்டும். டீ அப்பா, ஊரு சிறமைங்க கையில பிடிச்சு நிக்கிறாங்க. என்னை கண்டதுமே யாரும் இல்லை வித்தியா ஓடி விட்டார்கள். ஏன் என்றால் என் மேல் அவளை பயம். முகர முழிக்க கூடாது போயிட்டாங்க. உனக்கு தெரியவில்லைடா, நான் தான்டா கடவுள். உன்னை அழிப்பது ஆண்களை கண்டால் மண்டையில் அடிப்பேன். சரி, பெண்களை கண்டால் நிறைய நீ அடிச்சிருக்கிறாய். புடவையை கிழித்து விடுவேன். நீங்க எனக்கு இப்ப காமம் அதிகமாகி விட்டது. அதுக்கு என்ன செய்யணும்? பொம்பளை வேணும். எங்கடா பொம்பளை? உங்க பொம்பளை வீட்டுல இருக்க சாமி. என் பொம்பளையை அகப்படுத்தாதாடா. சரி, நீங்க தான் உங்க பொம்பளை. எங்கே பொம்பளை? பொம்பளை கேட்டா நாங்களா கொட்டி விடுறோம். நீ கேக்குற? யாரோ ஒரு சின்ன பருப்பாம் பெரிய பருப்பாம் காக்கில துவரம் பருப்பாம். சின்ன பருப்பு துவரம் பருப்பா என்னை அழிப்பதற்காக வந்துள்ளாராம். டேய் முட்டாப்பேலே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு. உனக்கு தாண்ட கருப்பு, எனக்கு அவங்கள பருப்புடா. அப்படியா? சரி, இப்ப எதுக்கு இப்ப வந்தீங்க? அதான் பெண் ஆசை வந்து விட்டது. யாருக்கு? உனக்கு? உனக்கு வயசு என்ன இருக்கும்? என் வயது 99 வயது. 99 வயசு வரைக்கும் உயிரோட வந்து என்ன பண்ண போற? சிவனிடம் சாகாவரம் பெற்றவன். எதுக்கு வாங்கின? இப்படி மொட்டை மொட்டையா கேட்டா எப்படா சொல்லுவ? வறுமையாரா? சாகாத வரத்தவன் என்னத்தை சாதிக்க போற? சாகாவரம் தான், அதுக்காண்டி தான் வரமே வாங்கினேன். சாகாமே இருந்து என்ன பண்ண போற? ஆனால் அப்படியும் ஒரு மனிதனாக பிறந்தால் சாவு என்று நிச்சயம் என்று சிவன் 100 வரத்தையும் கொடுத்தான். சரி, எப்படி கொடுத்தான்? எப்படி? நார்த்தமலை இல்லை, தெலுங்காபுரி சீமை. சரி, கூத்தாச்சிபலம் கோரவத்தனத்தில் வனத்தில் 60 வயதான கிழவனுக்கும் சரி 60 வயதான கிழவிக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். இது நடக்குமா? நடக்குமா? கிழவிக்கு புள்ள எங்கடா பிறந்திருக்குது? 60 வயசுல புள்ள பிறக்குமா? பிறக்கத்தை விடுவோமா? இல்ல நடக்கத்தான் போவல. நடக்க விட்டுருவோமா? இல்ல நடக்கத்தான் விடுவனா? நீ என்ன போற? அத கிளவிய இப்ப பிறந்துருச்சான். பிறந்துருச்சா? ஆமா. சரி, அப்ப உனக்கு சாவு கண்ணு நிச்சயம்? நிச்சயமா. அத கூட எப்ப சாவே? கொஞ்சம் பேர் இப்ப செத்துறேன். சரி, சீக்கிரம் செத்துரு. அதுக்கு தான் எனக்கு வேற வயது கடமை. ஆமா, ஏசாம இருக்கட்டும். எஜமான் நான் தான் கடவுளடா. எஜமான் சொல்றா. எஜமான் 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 கால்ல வந்து விழுடா. வண்டி உனக்கு புத்தி வரட்டா. ஏ ஆயா, ஐயோ இருக்கிறத பூரா அப்பிட்ட ஒரே நல்ல இருக்கட்டும். யார் என்று பார்க்க வேண்டும். யாரடா அங்கே இந்த வனத்தில் என்னோட பெரியாள் எவன்டாவே? வாடா டே, வெளியே வாடா டே. முடி வெற்றியில இல்லையா? வர சொல்ல, ஒண்ணும் பண்ண மாட்டேன். வர சொல்லடா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். நீ சாக போறடா. கை வலிக்கும் பொறுமையா. பயந்து விட்டார்கள். இங்க பா, ஓடி வர சொல்லிட்டு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போட்டு சொல்ல போறேன். நான் விட்டுறேன். விட்டுருவீங்க. சின்ன பையல பயப்படுறான். இங்க கூட்டிட்டு உயிர் பிச்சை தரேன் போச்சு சொல்லு. வர சொல்லி என்ன பண்றது? நம்மளை கண்டா அந்த அப்படி தாண்டா இருக்கணும். சாமி வாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டா போறான். இவர்கள் என்ன அழிப்பார்களாக்கா? பயந்துகிட்டு வர கூட இல்ல, பயந்துகிட்டு உள்ள இருந்து தொலைஞ்சிட்டான்டா பப்புனா. கேட்டு விட்டதா? இந்த வேலை யார் பார்த்ததா? புது அழகரு இல்லைன்னா இங்கே வேலைக்கு ஆகாது. இருக்கட்டும். இருக்கட்டுமா? நீ யார்? நீ யாரா? ஏன்டா அழுகுற? அழுகாதடா, அடிக்க மாட்டேன். என்னை கண்டு பயந்து
ஏ அது பூதி. நீ எடு. அது பூதி. நீ போடா போடா. ஏய் இவனை போடாதே இப்ப நம்மள. ஏப்பா யா வேணும் இருக்கே தள்ளுறாயா. நடி தள்ளாத போட்டு. நடிக்க தெரியாதுடா போடா. அப்புறம் எதுக்கு வர? நீ எதுக்கு வந்து அதுக்கு தான் வந்தேன். அப்ப தெரியுது இல்ல. பேசடா சின்ன பையலே. நீ அண்ணவரி. இந்த மைசாசூரன் நான் தான். அப்படியா? எங்க என் பக்கத்துல வா. முடியாது. அந்த பயம் இருக்குல்ல. பயம் கிடையாது. ஏன் உன்னை கண்டு நான் பயப்பட? என்னை கண்டு நீ தான் பயந்து அரை மணி நேரம் உள்ள இருந்த. அரை மணி நேரம்? அரை மணி நேரம் வாங்கலாம் சேடா. ஆமா. 30 வினாடிகள் தாங்கள் உள்ளே இருந்தீர்களாம். 30 வினாடிகள். ஆமா. உங்க ஊர்ல 30 வினாடிகள். 30 வினாடிகள் என்ன அரை மணி நேரமா? அப்ப நான் வந்து யாரா நீ? நீ யார்? என்னுடைய எல்லையிலே வந்து என்னோட அறிவாளை எடுத்து கையில வைத்துக் கொண்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கின்றாய். மயிலை மீசை வரைந்து விட்டால் இந்த கருப்பசாமி ஆகி விடுவாயா? நான் மயில் மீசை வரைந்திருக்கிறேன். ஐயா பெயிண்டில் வரைந்திருக்கிறார். பொடிப்பயலே பொடிப்பயலே. யாரா நீ? நான் தான் அரக்கன். அறவேக்காட்டுக்கு பிறந்தவனா? அறவேக்காட்டில் பிறக்க முடியாது. நீ காளி. ஐயா அவன் காயாமலை காட்டில் பிறந்தவையா. காயாமலை காட்டில் ஆக மொத்தம் நீ பிறப்பு நல்ல பிறப்பே இல்லை. அது ஏன பிறப்படா? இதெல்லாம் சொன்னேன். அவன் சொல்லணும் அவனுக்கு என்ன கதைக்கு நல்லவன் தான் பிறந்தேன். இடையில் வந்தாதான் எனக்கு வரமே. சிவனிடம் நெற்றி வரம். வரம். நீ யார்? அத சொல்றா. பயப்படுறாங்க. ஐயப்பா அடிச்சுனா மஜிலியோட கட்டுப்பட்டாச்சு. அப்படியா பார்த்துக்க. என்னை பற்றி இன்னும் தெரியல. 2000 ரூபாய் பாக்கி இருக்கு. எதுக்கு? பழித்திக்கா மூட மாட்டேன். நான் கிடையாதடா. நான் கிடையாது. என் வண்டி டயரை கிழிச்சிட்டேன். நான் இல்லையடா. அதுவும் ஏண்டா எவன்ட்டி இன்னைக்கு உன்னை விட்டுவேனா? அழகிறனே சாட்டை எடுனே. யோ நீ பேசாம உட்காரியா? நீ யார் முதல்ல? நான் தான் சொல்லிட்டேன் அரக்கன். அப்படியே அழகரமலை பெரிய கருப்பு. இதை சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு இதுக்கு போட்டுட்டு இவ்வளவு நேரம் அறுத்து எடுக்கிறிய நீ. 5 அடிக்கெல்லாம் கட்டுமுட்டாச்சு சொன்னா. நீ யாரா? பெரிய கம்பரா இருப்பாங்க. வாடா நீ மகிஷாசுர அரக்கன். என்ன பண்ணிட்டு இருக்க? பெண்கள் கற்பை சூறையாடி வருகிறேன். பெண்கள் கற்பை சூறையாடி வருகிறேன். ஏண்டா நான் இருக்கும்போது வேலை செய்யலாமா? நீ அப்ப நீ செஞ்சுக்கிறியா? பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன்டா. அப்படி சொல்ல. அப்ப நீ காவல் தெய்வம் கருப்பசாமி. இந்த ஊர் எல்லையிலும் ஒவ்வொரு ஊர் எல்லையிலும் குல தெய்வமாக காவல் தெய்வமாக காவல் புரிபவன் நீங்க. ஆமாண்டா. ஒவ்வொரு ஊர்ல எந்தெந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க? அழகரமலையில. தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், விண்ணிலும் இருப்பேன், மண்ணிலும் இருப்பேன். சரி சரி இருந்துட்டு போங்க. நான் என்ன பண்றேன்? உனக்கு இங்க என்ன வேலை? நான் இருக்க இடத்துல நான் தான் கடவுள். சொல்றா சொல்றா சொல்றானா? ஐயா அரக்கன் அடிக்கிறாயா? ஐயா அரக்கன் அடிக்க கொல்ல பாக்குறாங்க. உனக்கு கொல்ல தானே நான் வந்திருக்கேன். நீ நீ சொன்ன அதே மாதிரி கொல்ல பாக்குறாங்க. பேசுறா. அட போறல. ராமா ஏண்டா உன் நெஞ்சு நெஞ்சில வயிறா? ஏண்டா என் வயிறு தெரியாமல் அதுவும் உன்ன சாடையன் தான். உள்ளக சேர்ந்து நீதானா? அப்புறம் கிழிந்து விட்டால் என்னை சொல்லக்கூடாது. டேய் இருக்கட்டும். நீ மட்டும் வந்திருக்கிறாயா? வேற யாரும் வந்திருக்கிறாயா? காவல் பிடித்துக் கொண்டிருக்கின்றான். வேட்டையில் இருக்கின்றான் என் தம்பி கொல்லிமலை சின்னகருப்பன். நீ என்னை பார்ப்பதற்காக வந்துள்ளாய். என்னை அழிப்பதற்கு வந்துள்ளவன். நீ என்ன விருந்தாளி அவனை பார்க்கறதுக்கு? டேய் சரி. ஆமா ஒரு பொம்பளை இருந்துச்சு எங்க உங்க யானைக்கண்ணால் பார்த்து விட்டு தான் இப்பொழுது வந்து. யானைக்கண்ண பாரு இல்ல பூனக்கண்ண பாரு. என்ன பார்த்தா பொம்பளை கூட்டு உரமே தெரியுதா? இல்லை. யாரோ ஒரு பெண்ணு சூலாயுதம் வைத்துக் கொண்டு மஞ்சன்னு இருந்தாலே. நீ யார்? இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? அதை பஸ்ட் சொல்லு. அதை முதல்ல சொல்றா. அதைத்தான் செய்யறேன். என்ன செய்யற? நீ கேட்டாயா? இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தாயா? போட்டு தள்ளிவேன். இரும்பருவா பொத்துட்டுனா அப்புறம் காலையில எப்படித்தான் நடக்கணும்? நீ ஆம்பளை தான் அடிச்சு போறா. அடடா அருவா ஒடிஞ்சு இருப்போ. அடடா அடடா மஸ்ன புடிக்க விட்டாரு. டேய் கேட்டாயே பார்த்தாயா? என் தாய் உன்னை அழிக்க வந்திருக்கின்றவன். இதை சொன்னதான் முடிஞ்சு வச்சாடா. ஏன் அத்தோட போட்டு அமுக்கு எனக்கு போப்பா. ஐயா போ. கருப்புசாமி வாயில கொடுக்க. எந்த ஊராடா கருப்புசாமி இந்த வேலைக்கெல்லாம்?
அடடே அடடா அடடே நம்மளையும் பேச விட மாட்டேன் நீயும் திக்க மாட்டேன் போய் தொலைங்க மாதிரி. ஆனா நீங்க 2 பேர் இருக்கிற வரையும் நான் விளங்க மாட்டேன்டா. ஆஹா இப்படிப்பட்ட பெண்மையை பார்க்கும்போது என் தாய் அப்புறம் நான் பேயரா சொன்னேன் என்ன ஒரு சித்ரா அடி விழுகாதா நீ ஆர்வத்தில் செய்து கொண்டிருக்கிறாய் என்னைக்கு தெண்டங்கட்ட போற தெரிய மாட்டேங்கிறது. ஏற்கனவே ஒடிச்ச ஒரு கால மறுபடியும் ஒடிக்க நீ ஐடியா பண்ற. இருக்கட்டும் வாட்ராம்பட்டி ஆஹா இப்படிப்பட்ட பொம்பளைய வாழ்க்கையில பார்த்ததுலடா. அவள் கண்ணலை பார் முந்திரி கொட்டை போல இருக்கின்றது. அவள் கையில பார் வாழ தண்டு போல் இருக்கின்றது. சரி அவள் கெண்டக்கால அழகை நான் பேசும்போது உனக்கு ஏன் துடிக்கிறாய்? இருக்கட்டும் பேசிக்கொண்டிருக்கிறாயடா துஷ்டனே. நான் யார் என்று தெரிந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாய். உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. வீணா என் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாதே. நீ செய்த தவறுக்கெல்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிட நான் உயிர் பிச்சை தருகிறேன் துஷ்டனே. நான் உன் காலில் விழுகிறேன். சாக போறேன். ஒரே ஒரு ட்ரிப்பு உன் காலில் விழுந்துருச்சு மாட்டேன்னா நீ யாருப்பா? நீ செத்த பொறுப்பா பேசுறல்ல. நீ அரக்கனா நான் அரக்கனா? தாய்க்கு காவல் காவல் என்ன மீறி தொட்டுருவியா? அப்ப நான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அப்புறம் வந்து பேசுங்க. நீ ஓரம் பேசுங்க அரக்கன் அடங்கிட்ட பேச தோணா பாடா பேசுறா சும்மா நீ நொட்டு அடிப்ப நீ அங்கிட்டு போ பேசுறா. டேய் என் கால் நான் இங்க நிக்கிறேன். பேசுற நீ பேசு. அண்ணே நாடா முடிஞ்சு வச்சு அங்கிட்டு போய் விளாடலாம். இரியா நீ கருப்பசாமி தான் நான் ஒத்துக்கிறேன். கிரகம் பயிரா பொரு ஆகா இப்படி ஓங்குனா எப்படி மசேட்ல தொட்டனாடா தொட்டனாடா அப்புறம் அந்த அருவாமனையும் உடஞ்சு வரும் பார்த்துக்க. இருக்கட்டும் இவள் குரல் அழகை பாராடா. குயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற கழுதை அழகத்துற குயில் கூவும் போல நீ வேற மாதிரி செய்யற நாளில் பருப்பு. ஆமா இருக்கட்டும் பெண்ணே. நீ என்னை சாவடிக்க போறாயா? என்னை பார் என்னை குத்து என்னை கொல்லு என்னை கொல்லு. நான் ஏப்பா நடத்த கெடுக்கிறேன். அம்மா ஓரமா இருப்பா. நீ ஒரு குத்து குத்தி விட்டுற பேசுகிறாயா? உன்னை அழிப்பதற்காகவே தான் அந்த நார்த்தாமலை எல்லையில் 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்திருக்கிறோம்டா துஷ்டனே. அடடே இந்த முத்தமாரி நீதானா? முடிந்தால் என்னை யுத்தம் செய்து வெற்றி பெற்று பாருடா. சதநல்ல சமயபுரம் தாய சமயபுரம் சாதித்ததி கண்ணபுரம் தாய கண்ணபுரம். தாயே கொடுமைகள் பல செய்து கொண்டு மகிஷாசுர அரக்கன் அழிந்து விட்டான். இருந்த போதிலும் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் முத்தான 3 வரங்களை தர வேண்டும் தாயே. என்ன வர வேண்டும் கேளுங்கள் உங்களை தருகிறேன். தாலிவரம் கேட்டு வந்தேன் இந்த தாயாரே நீங்கள் தாலிவரம் தந்திரனும் தங்கள் தாயாரே. தாலிவரம் கேட்டு வந்தால் எந்த மகனே கருப்பு தேங்கம் நான் கொடுப்பேன் அந்த மகனே. தாலிவரம் கேட்டு வந்தேன் இந்த தாயாரே நீங்கள் தாலிவரம் தந்திரனும் தங்கள் தாயாரே. கேட்டு வந்தால் எந்த மகனே கருப்பு உடம்புடன் நான் கொடுப்பேன் தங்க மகனே. அலைவரம் கேட்டு வந்தேன் இந்த தாயாரே நீங்கள் தாலிவரம் தந்திரனும் தங்கள் தாயாரே. மலைவரம் கேட்டு வந்தால் எந்த மகனே கருப்பு மாரியாக பொழிந்திடுவேன் தங்க மகனே. தாயே தாலிவரத்தையும் குழந்தை வரத்தையும் மலை வரத்தையும் கொடுத்து இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அருள வேண்டும் தாயே. அப்படியே அது மட்டுமல்லாமல் நான் அழகர் மலையிலும் தம்பி கொல்லி மலையிலும் நீங்கள் ஆத்தாமலை சந்திர முத்துமாரியாகவும் குடிகொண்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் கேட்கின்ற வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய நார்த்தாமலை சந்திர முத்துமாரியாக திகழ வேண்டும். மீண்டும் எப்பொழுது மகனே கருப்பா வாடா என்று அழைக்கின்றீர்களோ அந்த கணம் ஓடோடி வருவோம். நல்லாசி வழங்குங்கள். அப்படி ஆகட்டும் மகனே. இதுவரை தாயே இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும்
விழா கமிட்டியாளர்களுக்கும் ஒரு நாட்டாண்மை அவர்களுக்கும் பூசாரி அவர்களுக்கும் இங்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பொன்னா காஞ்சிபட்டி சேர்ந்த நிவேதா ஆடியோஸ் உரிமையாளர் முருகேசன் அவரது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் தெரிந்து கொண்டு மணப்பாறை சேர்ந்த பிஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பொன்னா சுந்தரன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் தெரிந்து கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்தால் இதே மேடையில் உங்களை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி கிடந்த வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், என தங்கமே. முத்த மழை பெய்ய வேணும், என தங்கமே. அட்டி பெருக வேணும், பால்பாலை பொங்க வேணும். அட்டி பெருக வேணும், பால்பாலை பொங்க வேணும். நாங்கள் வாழ வேணும், ஞான தங்கமே. ஒற்றுமையா வாழ வேணும், ஞான தங்கமே. தவத்திரு ஸ்ரீல டிடி சங்கரதாஸ் சாமி நாம வாழ்க, நாடக கலை வாழ்க, நடிகரை உயர்க, குருவுக்கெல்லாம் சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா ஆண்டுச்சேரி சேர்ந்த பாண்டி ஆடியோஸ் உரிமையாளர் ரவி அவர்களுக்கும் எங்களது விபிகே வேங்கை கருப்பையா அவரது நாடக கலைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த மனத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.